வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா ஹரியானா நடந்த மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களில் வந்துட்டு போலி வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கர்நாடகா இருக்கு இல்லையா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்திய அரசியல் களத்தை பரபரப்பாக்கியிருக்காரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இடியா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு பாஜக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாஜக வந்துட்டு இடி, தேர்தல் ஆணையம், இந்த எல்லா அமைப்புகளையும் வந்துட்டு டாய்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஜகவுக்கு என்ன தேவையோ, யாருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பாஜக செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த அமைப்புகள்லாம் மிக கச்சிதமாக செயல்பட்டு முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 2026 எலெக்ஷன் அப்படின்றதும் வரப்போகுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் வந்துட்டு மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்கள் இருக்கு இல்லையா, அது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்படி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு அப்படின்றது எல்லாத்தையும் புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அதுக்கு பாஜகவுடைய பதில் என்ன, அதை தாண்டி இப்படி 1,00,000 போலி வாக்காளர்களை ஓட்டு போடுறதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு, அதாவது வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டை கூட்டுறாரு. அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எங்ககிட்ட வந்துட்டு ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்துட்டு இருக்கு, ஆனால் தேர்தல் ஆணையம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஷின் மூலியமா படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை தர மறுக்கிறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தரவுகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே அட்ரஸ்ல கிட்டத்தட்ட 80 வாக்காளர்கள் அப்படின்றவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வீடு இருக்குது அப்படின்னா அதே அட்ரஸில் வந்துட்டு 80 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல லட்சம் போலியான வாக்காளர்கள் அப்படின்றவங்க உலாவிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓட்ஸும் போடப்படுது. ஸோ அந்த ஓட்ஸின் மூலியமாக தான் பாஜக ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரியான தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, அதுலேயும் பாஜக இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கிறாப்ல. இது பற்றி சொல்லும்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, மகாராஷ்டிராவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் சேர்ந்த ஓட்டர்ஸ் எண்ணிக்கையை விட லாஸ்ட் 5 மந்த்ஸில் சேர்ந்த ஓட்டர்ஸனுடைய எண்ணிக்கை அப்படின்றது அபரிவிதமாக வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு எங்களை வியக்க வச்சுச்சு அப்படின்னா, மகாராஷ்டிராவுடைய மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க ஓவராலாக, டோட்டலாக எல்லாரும் சேர்த்து அப்படின்னா ஒரு 4 கோடி பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டு போடுற வயசுல இருந்து கொஞ்சம் கீழே இருப்பாங்க, குழந்தைகளா இருப்பாங்க, 18 வயசு இன்னும் முடியாதவங்களா இருப்பாங்க. ஒரு 6 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க முடியும். பட் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 10 கோடி பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னா 12 கோடி ஓட்டர்ஸ் அப்படின்றது அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டப்பட்டிருக்கு. இதை ஒன்றும் ராகுல் காந்தி பார்த்தோம் அப்படின்னா வெறும் வாயாலெல்லாம் சொல்ல கிடையாது, அவர் முழு டேட்டாஸோட பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் மீட் முன்னாடி சமர்ப்பிக்கிறாரு. இதை பற்றி அவர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா பல ஓட்டர்ஸினுடைய முகவரிகள் அப்படின்றதே போலியான முகவரி. நம்ம அவங்களை தேடி போனோம் அப்படின்னா அங்கே அப்படி ஒரு அட்ரஸ் அப்படின்றதே இருக்கிறது கிடையாது. அதை மீறி அங்கே ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல 80 ஓட்டர்ஸினுடைய அட்ரஸ் அப்படின்றது இருக்குது. அங்கே நம்ம தேடி போகும்போது அங்கே ஒருத்தர் கூட இருக்கிறது கிடையாது. இப்படி போலியான முகவரிகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பல புதிய வாக்காளர்கள் உருவாகியிருக்காங்க. புதிய வாக்காளர்களை உருவாக்குறதுக்கு கொடுக்கக்கூடிய 6ஆம் நம்பர் ஃபார்ம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பல வழிகளில் தப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் தன்னுடைய ஆதங்கமான கருத்துக்கள் அப்படின்றத எடுத்து முன் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு சரி ஓகே நம்ம நடந்திருக்கும் போல அதனால பிரச்சனை ஆகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தள்ளிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா நேற்று மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அதுக்கு முந்தின நாள் கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் நடத்தப்படுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பற்றி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்கார் இல்லையா, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் ஒரே வார்த்தையாக வந்துட்டு இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இங்கே வந்து நடக்கல, தேவையில்லாமல் ராகுல் காந்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வேளையில் ராகுல் காந்தி எப்போ இந்த பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு எழுப்பினாரோ
சொன்னாரோ இந்த மாதிரி அதிகப்படியான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது திருடப்பட்டிருக்கு, ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவை எழுப்பினாரோ அதை தொடர்ந்து உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சொல்லி 5 மாநிலங்களுடைய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பேஜில் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்பயே வந்துட்டு தேர்தல் ஆணையம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஷினும் எழுது. ஏன்னா இன்னும் அந்த வாக்காளர்கள் பட்டியலையும் எக்கச்சக்கமான குளறுபடிகள், எக்கச்சக்கமான போலி வாக்காளர்கள், போலி உறுப்பினர்களுடைய டேட்டாஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுனால அதுவும் ரொம்ப பெரிய இஷ்யூவாக கிளம்பிடும் அப்படின்ற நோக்கத்தோட யாருக்குமே அது வந்துட்டு ஓப்பன் ஆகாத வகையில் அந்த ஃபைலையே மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 1 லட்சம் போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் அப்படின்றது தேவைப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலி வாக்காளர்களையும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் கண்டுபிடிப்போம், அதுக்கான குழு எங்கள்கிட்ட இருக்காங்க, அதுக்கான வேலைகள் அப்படின்றது முழுக்க போய்கிட்டு இருக்கு. பட் நாங்கள் ஒன்று அப்படின்றத சொல்ல விரும்புகிறோம். தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு மோடியினுடைய ஆட்சி அப்படின்றது இருக்குது அப்படின்றதுனால அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் தலையாட்டிட்டு நீங்கள் ஆமாம் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இது ஜனநாயகத்தை கொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு இல்லை நாளானைக்கு நீங்கள் எங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் கட்டாயமாக உருவாகும். நீங்கள் எங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய அந்த நேரம் வருது இல்லையா, எங்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது அதுக்கான பதிலை நீங்கள் கட்டாயமாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி பல மூத்த பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது அவ்வளோ ஈஸியாக விளங்குற தள்ளிவிடக்கூடிய விஷயம் கிடையாது. ராகுல் காந்தி வந்துட்டு பெரிய ஆதாரம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வைக்க முடியாது. அப்படி வச்சாருன்னா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்க சுச்சுவேஷனில் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு உங்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்றத கொடுங்க. கர்நாடகாவுடைய தேர்தல் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்கள், பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே வெறும் 20,000-30,000 ஓட்டுகள் தான் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.